ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான பால்கோவா ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதுவும் இது பால் பவுடர் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்துக்கலாம். எந்த பால் பவுடராக இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் தான். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு இல்லைன்னா அரை கப்பு அளவுக்கு நம்ம பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது சட்டுன்னு நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கம்மியாகவே பால் சேர்த்து கலந்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு பாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1/4 கப்புலேருந்து அரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் பவுடரும் கடைசியில் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இது ஆற ஆற நல்லா கெட்டிப்படும். இதில் சொதப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ரை பண்ணி